Hi and welcome back to our session. SO, AFO, SO ப்ரிலிம்ஸ்ல வந்து நம்ம இங்கிலீஷ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எதெல்லாம் பார்த்துருக்கோம் இது வரைக்கும் கொஞ்சம் இடியம்ஸ் படிச்சிருக்கோம். ப்ரிப்போசிஷன் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதோடைய கண்டினியூஷனாக என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஃப்ரேசல் வெர்ப்ஸ் பார்க்கலாம். ஓகேவா, ஃப்ரேசல் வெர்ப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய, ஸோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஃப்ரேசல் வெர்ப்ல அவங்க எப்படினாலும் நமக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ரேசல் வெர்ப் அப்படிங்கிறப்போ இந்த பியர், இந்த வேர்டு பியரை வச்சு வரக்கூடிய ஃப்ரேசல் வெர்ப் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா பியர் ஆன். பியர் ஆன், பியர் ஆன் அப்படிங்கிறது என்னன்னா டு ரிலேட் சம்திங், டு ரிலேட் டு சம்திங், எது கூடயாவது சம்பந்தப்பட்டது. ஸோ எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாமா? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தா ஈஸியா இருக்கும். These are matters that bear on welfare of the community. So these are matters that bear on the welfare of the community. So இந்த இடத்துல bear on அப்படிங்கிறது என்ன மீனிங்? Related to that. So related to the welfare of the community. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல related அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்றதுக்கு பதிலாக phrasal verb bear on அப்படிங்கிறத யூஸ் பண்றோம். So bear on means related to something. So அடுத்த வேர்ட் bear out. ஸோ அடுத்த வேர்ட் என்ன அப்படின்னா bear out. பியர் அவுட் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னா டு ஷோ தட் சம்திங் இஸ் ரைட். ஓகேவா, டு ஷோ தட் somebody is right, அதாவது ஒரு ப்ரூஃபை வந்து காமிச்சு இது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்றத வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா பியர் அவுட் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, தி அதர் witnesses will bear out what I say. The other witnesses will bear out what I say. ஸோ இந்த இடத்துல பியர் அவுட் அப்படிங்கிறது ப்ரூஃபா இருக்கிற மாதிரி. இந்த விட்னஸ் எல்லாமே என்ன சொல்லுது? நான் சொன்னது உண்மை அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ பியர் அவுட் அப்படிங்கிறது டு ஷோ தட் சம்படி இஸ் ரைட், நான் செஞ்சது கரெக்ட் அப்படிங்கிறத வந்து நான் என்ன சொன்னனோ அது உண்மைதான், அது கரெக்ட் தான் அப்படிங்கிறத இந்த விட்னஸ் காமிக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த பியர் அவுட் அப்படிங்கிறது டு ஷோ தட் வாட் ஐ செட் வாஸ் ரைட். ஓகேவா, பியர் அவுட். அடுத்து பாருங்க பியர் அப். தேர்ட் வேர்ட் வந்து பியரை ஃபாலோ பண்ணி we are using up here which means bear up. ஸோ பியர் அப் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு டிஃபிகல்ட்டான டைம்ல கூட, ஒரு டஃப்பான டைம்ல கூட நம்ம என்ன பண்றோம், ரொம்ப ஹாப்பியா இருக்கும், ரொம்ப சீர்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ அதுதான் என்ன சொல்லுவாங்க, பியர் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் he is bearing up well under the strain of losing his job. அவனுக்கு வேலை போயிட்டா கூட அவன் என்ன பண்றான், he is bearing up well under the strain of losing job. அவனுக்கு வேலை போயிருச்சு பட் ஸ்டில் he is trying to be happy. ஓகேவா, ஸோ பியர் அப் அப்படின்னா டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ல கூட ரொம்ப ஹாப்பியா இருக்கிறதா சொல்லுவோம். ஸோ அடுத்த இம்பார்ட்டன்டான வேர்ட் which is followed by bear with. ஸோ பியரோட நம்ம வித் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்றோம், which means ஏதாவது ஒருத்தவங்க நமக்கு பிடிக்காம பண்றாங்க, ஏதோ ஒரு கஷ்டமா இருக்கு, பட் ஸ்டில் we are trying to be patient. ஓகேவா, to be patient. For example, she is under a lot of problems
just bear with her. She is under a lot of problems, just bear with her. அவளுக்கு ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவா, அவளை கொஞ்சம் தாக்கு பிடிச்சிக்கோ. அதான் எனது பியர் வித். ஓகேவா? டு பி பேஷண்ட், அவகிட்ட பொறுமையாயிரு. ஸோ அடுத்த வேர்ட் பியர் டவுன் ஆன். ஓகேவா? பியர் டவுன் ஆன். ஸோ பியர் டவுன் ஆன் அப்படிங்கிறது என்னன்னா டு ப்ரெஸ் ஆன் சம்திங். டு ப்ரெஸ் ஆன் சம்திங். எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். டு ப்ரெஸ் ஆன் சம்திங். பியர் டவுன் ஆன் it with all your strength so it doesn't move. So it will move. So it will move. ஸோ உன்னோட எல்லா ஸ்ட்ரென்த்தையும் போட்டு நீ என்ன பண்ண, அதை வந்து ப்ரெஸ் பண்ண, அதனால அது வந்து மூவ் ஆகலாம். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல பியர் டவுன் ஆன் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்? டு ப்ரெஸ் ஆன் சம்திங் ஆர் சம்படி கூட சொல்லலாம். அப்போ பியர் அப்படிங்கிற வேர்டை வச்சு நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஒரு 5 வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேவா? பியர் அப்படிங்கிறத வச்சு ஒரு 5 ஃப்ரேசல் வேர்ட் பார்த்துருக்கோம். பியர் ஆன் அப்படின்னா ரிலேட்டட் டு சம்திங், டு ரிலேட் டு சம்திங். பியர் அவுட் அப்படின்னா டு ஷோ தட் சம்படி இஸ் ரைட். பியர் அப் அப்படின்னா கஷ்டமான சுச்சுவேஷன்ல கூட ஹாப்பியா இருக்கிறது. ஓகேவா? அதான் பியர் அப். பியர் வித் அப்படின்னா டு பி பேஷண்ட். பியர் டவுன் ஆன் அப்படின்னா டு ப்ரெஸ் ஆன் சம்திங் ஆர் சம்படி. ஓகேவா? ஸோ பியர் வச்சு 5 பார்த்தாச்சு. ஸோ அடுத்த வேர்டு பார்த்தோம் அப்படின்னா ரன். ஓகேவா? இந்த ரன் அப்படிங்கிற வச்சு என்ன ஃப்ரேசல் வெர்ப்லாம் இருக்குன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ரன் அவே. ரன் அவே. ரன் அவே அப்படின்னா என்னது? ஒரு இடத்துல இருந்து நம்ம ஓடி போறது. டு எஸ்கேப் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? டு எஸ்கேப் ஈஸியான ஒரு ஃப்ரேசல் வெர்ப் தான். ரன் அவே அப்படிங்கிறது டு எஸ்கேப், இல்லைன்னா டு லீவ் சடன்லி. டு லீவ் suddenly. To leave suddenly. For example, looking at the crowd, she felt an urge to run away. ஸோ அந்த கூட்டத்தை பார்த்து அவன் என்ன பண்ணிட்டா? எஸ்கேப் ஆகி போயிட்டா. ஓகேவா? ஸோ வேகமா விட்டுட்டு போயிட்டா. லீவ், டு லீவ் சடன்லி. ஸோ ரன் அவே அப்படின்னா டு எஸ்கேப் ஆர் எல்ஸ் டு லீவ் சடன்லி. ஸோ அடுத்த வேர்டு பாருங்க, ரன் டவுன். ரன் டவுன். ரன் டவுன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்டாப் ஒர்க்கிங். ஓகேவா? ஸ்டாப் ஒர்க்கிங். ரன் டவுன் அப்படிங்கிறது ஸ்டாப் ஒர்க்கிங். இல்ல அப்படின்னா டு லூஸ் பவர். டு லூஸ் பவர். ஸோ ரன் டவுன் அப்படிங்கிறது ஸ்டாப் ஒர்க்கிங் ஆர் எல்ஸ் டு லூஸ் பவர். எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? த பேட்டரி ஹேஸ் ரன் டவுன். ஸோ பேட்டரி ஹேஸ் ரன் டவுன் அப்படின்னா அந்த இடத்துல பவர் போயிடுச்சு, பேட்டரி போயிடுச்சு. ஓகேவா? ஸோ ரன் டவுன் அப்படின்னா ஸ்டாப் ஒர்க்கிங் ஆர் எல்ஸ் டு லூஸ் பவர். பேட்டரி ஒர்க் ஆகாம ஸ்டாப் ஆயிடுச்சு. அடுத்த வேர்டு பாருங்க, ரன் இன்டு. ஸோ ரன் இன்டு அப்படின்னா டு மீட் சம்படி பை சான்ஸ். டு மீட் சம்படி பை சான்ஸ். தற்செயலா கோஇன்சிடென்ஸா மீட் பண்றத வந்து ஃப்ரேசல் வெர்ப்ல ரன் இன்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, எஸ் who I ran into today. கெஸ் பண்ணுங்க இன்னைக்கு நான் யாரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி. ஸோ ran into அப்படின்னா டு மீட் சம்படி பை சான்ஸ். டு மீட் சம்படி பை சான்ஸ். அடுத்த வேர்ட் ரன் அவுட். ஸோ ரன் அவுட் அப்படின்னா ஐம் டுவர்ட்ஸ் தி மந்த் எண்ட் ஐ எம் ரன்னிங் அவுட் ஆஃப் மணி. டுவர்ட்ஸ் தி மந்த் எண்ட் ஐ எம் ரன்னிங் அவுட் ஆஃப் மணி அப்படின்னா ஃபினிஷ் ஆகுறது. ஓகேவா? ஃபினிஷ் கம்ப்ளீட்லி. ஸோ ரன் அவுட் அப்படின்னா ஃபினிஷ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா டு யூஸ் அப் அப்படின்னு சொல்லலாம். யூஸ் அப் அப்படின்னாலும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது. இல்லை அப்படின்னா சப்ளை ஆஃப் சம்திங் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ அதான் இது ரன் அவுட். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா பை த மந்த் எண்ட் ஐ எம் ரன்னிங் அவுட் ஆஃப் மணி. ஸோ ரன் அவுட் அப்படின்னா ஃபினிஷ் ஆயிடுச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு.
ஸோ ரன் ஓவர் சம்திங். ஓகேவா, ரன் ஓவர். ஸோ ரன் ஓவர் சம்திங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, எக்ஸாம்பிள் சொல்லிட்டு மீனிங் சொன்னா ஈஸியா புரியும். she ran over her notes before giving the lecture. So she ran over her notes before giving the lecture. ஸோ இந்த இடத்துல ran over அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஒரு ஃப்ரேசல் வெர்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவன் அந்த லெக்சர் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ண, அந்த நோட்ஸை வந்து அவன் திருப்பி பார்த்தா. அப்போ ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம ரிவைஸ் பண்றோம், ரொம்ப ஃபாஸ்டா குவிக்கா ரிவைஸ் பண்றோம் அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ran over அப்படின்னு சொல்லி சொல்லலாம், ரன் ஓவர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா. ஸோ அப்போ ரன் அப்படிங்கிற ஒரு வேர்டை ஃபாலோ பண்ணி, ஒரு வெர்பை ஃபாலோ பண்ணி எத்தனை ஃப்ரேசல் வெர்ப் பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு 5 ஃப்ரேசல் வெர்ப் பார்த்துருக்கோம். என்னதெல்லாம், ரன் அவே அப்படின்னா எஸ்கேப் ஆகுறது, இல்ல அப்படின்னா சடனா லீவ் ஆகுறது. ரன் டவுன் அப்படின்னா ஸ்டாப் ஒர்க்கிங், டு லூஸ் பவர். ரன் இன்டு அப்படின்னா டு மீட் சம்படி பை சான்ஸ். ரன் அவுட், ஐ எம் ரன்னிங் அவுட் ஆஃப் மணி. ஓகேவா. ஸோ ஃபினிஷ் ஆயிருது, கம்ப்ளீட் ஆயிருது, டு யூஸ் அப், அதெல்லாமே. ரன் ஓவர். ஸோ ரன் ஓவர் அப்படின்னா என்னது, ரொம்ப குயிக்கா ரிவைஸ் பண்றது, ஃபாஸ்டா பார்த்துட்டு போறது. அப்போ in this particular video we have learned 2 verbs. ஓகேவா. ஸோ பியரை ஃபாலோ பண்ணியும் ரன்னை பேஸ் பண்ணியும் இருக்கக்கூடிய each 5 phrasal verbs வந்து பார்த்துருக்கோம், which means 10 phrasal verb வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா. ஸோ hope this session is useful and thank you for watching.